மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் ரூசோ, மாண்டிசோரி, ப்ரோபெல், ஃபெர்னாண்ட் ரசல். ரூசோ ஜெனீவா நாட்டை சார்ந்தவர், ஆனால் பிரெஞ்சில் குடியேறி பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திருந்தவர். அதுக்கடுத்து மாண்டிசோரி இத்தாலி நாட்டை சார்ந்தவர், ப்ரோபெல் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர், ஃபெர்னாண்ட் ரசல் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அப்போ இங்கிலாந்தில் சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நுண்ணறிவு கோட்பாட்டில் இருகாரணி கோட்பாடு, அடுத்து அடுக்கமைவு நுண்ணறிவு கோட்பாடு, இந்த ரெண்டு கோட்பாடும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் ஸ்பியர்மேன் அண்டு நம்ம ஃபெர்னாண்ட் ரசல். ஃபெர்னாண்ட் ரசலும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். வெர்னன் அடுக்கமைவு நுண்ணறிவு கோட்பாடு என்பது வெர்னனு, ஸ்பியர்மேனு, அதுக்கடுத்து ஃபெர்னாண்ட் ரசல். இவர் மூவரும் தத்துவ ஞானியில் ஃபெர்னாண்ட் ரசல் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், அவங்க ரெண்டு பேரும் இங்கிலாந்து. நீங்கள் தொடர்படுத்திட்டீங்க அப்படின்னா மறக்காது, அதுக்காக தொடர்படுத்தினேன். ரொம்ப எளிமையாக சில சமயங்களில் கல்வியாளருடைய பெயரை கொடுத்து அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக மரியா மாண்டிசோரி டேஷ் நாட்டை சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஜெனீவா, இத்தாலி, ஜெர்மன், இங்கிலாந்துன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இத்தாலின்னு சூஸ் பண்ணுங்கள். எப்படி வேணால் நம்ம நினைவில் வச்சுக்கலாம்னா, கல்வி மேலை நாட்டு கல்வி தத்துவ ஞானி, அதே மாதிரி இந்திய கல்வி தத்துவ ஞானிகளில் பெண் ஒருவர், அவர்தான் மாண்டிசோரி. மற்றவர் அனைவரும் ஆண்கள் சார். அதனால் பெண்கள் எப்பொழுதும் திருமணத்துக்கு பின்பு தாலி அணியக்கூடிய பண்பாடு இருக்குது. அதனால் தாலி இத்தாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரூசோ 18ஆம் நூற்றாண்டு, மாண்டிசோரி 19ஆம் நூற்றாண்டு, ப்ரோபெல் 18ஆம் நூற்றாண்டு, ஃபெர்னாண்ட் ரசல் 19. அதனால் 18, 19, 18, 19. அடுத்து குழந்தை மைய கல்வியை சொன்னது யார் சார்னா ரூசோ, சைல்டு சென்டர் எஜுகேஷன். மாண்டிசோரி என்ன சொன்னார்னா புலப்பயிற்சி கல்வி, சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னார். ப்ரோபெல் என்ன சொன்னார், குழந்தை பூங்கா, கிண்டர் கார்டன்னு சொன்னார். ஃபெர்னாண்ட் ரசல் என்ன சார் சொன்னார், எஜுகேஷன் ஆஃப் சோஷியல் ஆர்டர், கல்வியும் சமுதாய மேம்பாடும், கல்வியும் சமுதாய மேம்பாடும். அதற்கடுத்து ரூசோ எதிர்மறை கல்வியும் சொன்னார் சார், நெகட்டிவ் எஜுகேஷன், இயற்கையின் வளர்ச்சி. மாண்டிசோரி புலனுணர்வு கல்வி, உடல் இயக்க கல்வி, எழுத வாசிக்க கணக்கிட எண் கணக்கு, 3Rs, ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்டிக். அடுத்து ப்ரோபெல் சுயமான செயல், படைப்பாற்றல், சமூக பங்கேற்பு. சுய கல்வி ஃபெர்னாண்ட் ரசலை பொறுத்தளவு சுய கல்வி நீங்கள் எப்படி நினைவில் வச்சுக்கலாம்னா, இங்கிலாந்தில் தான் முதல்ல இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. அதனால் சுய கல்வி இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவருக்கு தான் இது மாதிரி சிந்தனை வரும் அப்படின்னு தொடர்படுத்திக்கலாம். ஊக்கம், துணிச்சல், நுண்ணுணர்வு, அறிவாண்மை. நுண்ணுணர்வை இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம், அறிவாண்மையை க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம், துணிச்சல், ஊக்கம். அடுத்து கல்வி தத்துவம்னு பார்த்திங்கன்னா, கல்வி தத்துவத்தின் அடிப்படையில் இவரது உற்றுநோக்கல் முறை, ரூசோ உற்றுநோக்கல் முறையை குறிப்பிடுறாரு. மாண்டிசோரி அம்மையார் புலன் உணர்வு பயிற்சி முறை. அடுத்து ப்ரோபெல் எடுத்துக்கிட்டோம்னா விளையாட்டு வழிமுறை. அதுக்கடுத்து சுய கற்றல் சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக கற்பித்தல் முறை மற்றும் படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, கற்பித்தல் முறை உற்றுநோக்கல், புலனுணர்வு பயிற்சி, விளையாட்டு வழிமுறைனா ப்ரோபெல், சுய கற்றல்னா ஃபெர்னாண்ட் ரசல், கற்பித்தல் முறை மற்றும் படைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது சுய அனுபவ முறை, செய்து கற்றல் முறை, தானே கற்றல் முறை, சமூக ஒப்பந்தம். இப்போ நமக்கு இந்த 3ல் பார்த்திங்கனாக்கா செய்து கற்றல் முறையை சொன்னது யார் அப்படின்னா ஜான் டூயி. ஆனால் அந்த முறையை பயன்படுத்தினாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சமூக ஒப்பந்தத்துலேருந்து கேள்வி கேட்கலாம் சார். சமூக ஒப்பந்தம் அப்படின்னா ரூசோ. அடுத்து எமிலி ஆண் குழந்தையுடைய பெயர், சோபின்றது பெண் குழந்தை. குழந்தை தெய்வீக பிறவி, கலை அறிவியல் முன்னேற்றம், மக்களிடையே சமத்துவத்தில் உயர்த்தும் என்றும். அடுத்ததாக மரியா மாண்டிசோரி அம்மையார் டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு, எஜுகேஷன் ஆஃப் த நியூ வேர்ல்டு, சைல்டு ட்ரைனிங் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் கொடுக்குறாங்க. அதனால் டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு, எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு, சைல்டு ட்ரைனிங். ப்ரோபெல் எடுத்துகிட்டோன்னா த எஜுகேஷன் ஆஃப் மேன், எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட், பெடகாஜிஸ் ஆஃப் கிண்டர்கார்டன், மதர் ஃப்ளே ஆஃப் நர்சரி ரைம்ஸ், ஜாக் அண்ட் ஜில்லு, அம்டி தம்டி, சிண்ட்ரெல்லா. இது கமா போடணும், ஜாக் அண்ட் ஜில்லு கமா, அம்டி தம்டி கமா, சிண்ட்ரெல்லா. இது எல்லாம் அப்போ நமக்கு பெரும்பாலும் பிஜிடிஆர்பியில் பெடகாஜிஸ் ஆஃப் கிண்டர்கார்டன் ஏற்கனவே கேட்டிருக்காங்க,
மதர் ஃப்ளே ஆர் நர்சரி ரைம்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஜாக் அண்ட் ஜில்லு, அம்டி தம்டி, சிண்ட்ரெல்லா கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் ஃபார் த பெட்டர் சோஷியல் ஆர்டர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு சார். ஃபெட் அண்ட் ரசல் கேட்டிருந்து எஜுகேஷன் ஃபார் த பெட்டர் சோஷியல் ஆர்டர். அதனால் த எஜுகேஷன் ஆஃப் மேனு, எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட்டு, பெடகாஜிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன், மதர் ஃப்ளே ஆஃப் நர்சரி ரைம்ஸு, ஜாக் அண்ட் ஜில்லு, அம்டி தம்டி, சிண்ட்ரெல்லா, இது எல்லாம் எப்போதும் நர்சரி ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு கேட்டாவே ப்ரோபேல் சார்.